நேற்று கில்லான் பர்சியாடான் ராஜாமுடா மூசாவில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டு அது தொடர்பான காணொளி வைரலான நிலையில் அந்த சந்தேக ஆடவனை போலீசார் நேற்று நள்ளிரவு 12:45 மணியளவில் பண்டர் புக்கிட் திங்கி பகுதியில் கைது செய்தனர். இதனிடையே நிகழ்ந்தது துப்பாக்கி சூட்டு சம்பவம் அல்ல எனவும் மாறாக இதற்கு முன் சுபாங்ஜயாவில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட டொயோட்டா வியோஸ் காரை தடுத்து சந்தேக ஆடவனை கைது செய்ய போலீஸ்காரர் ஒருவர் முயன்றபோது முரட்டுத்தனமாக அவரை தள்ளிய பின் அந்த ஆடவன் அங்கிருந்து தப்பி சென்றதாக தென் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரம்லி காசா விளக்கமளித்துள்ளார். இந்த சம்பவத்தில் அந்த ஆடவன் ஓட்டி சென்ற கார் போலீஸ்காரரின் காலில் கிட்டத்தட்ட ஏறும் சூழல் ஏற்பட்டதோடு காயமடைந்த போலீஸ்காரர் கில்லான் துங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ரம்லி காசா தெரிவித்தார். அரசு ஊழியர் கடமையை செய்ய தடுத்தது மற்றும் கொலை முயற்சி மேற்கொண்டதாக தண்டனை சட்டத்தின் 186 மற்றும் 307 பிரிவுகளின் கீழ் அந்த ஆடவனுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அவன் மேல் இதற்கு முன் 20 குற்ற சம்பவங்கள் மற்றும் 5 போதைப்பொருள் குற்றங்களில் சம்பந்தப்பட்ட பின்னணியை கொண்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது.